இன்னைக்குதான் ஒரு நல்ல ஆண்மகனை நீங்க பாக்குறீங்க, சந்திக்கிறீங்க. அவருடைய கேள்வியை உங்களால எதிர்கொள்ள முடியல, சரிங்களா? அந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. இந்த மாதிரி வந்துட்டு கூட்டணியில இருக்கிறவங்க, இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை வச்சு அவரை வந்துட்டு இது பண்றீங்க. இந்த மாதிரியான பயத்துக்கும் இந்த மாதிரியான இந்த மாதிரியான பூச்சாண்டித்தனத்துக்குலாம் வந்துட்டு நாங்க அஞ்சுறவங்க கிடையாது. 2026ல நீங்க பாருங்க, 2026ல நாம் தமிழர் கட்சியோடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு போகும்ன்ற பாருங்க. நல்லா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம். முதல்ல கமலை கொண்டு வந்தாங்க, சரிங்களா? அவர் கொண்டு வந்து அவங்களை எதிர்க்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அவர் வந்துட்டு டார்ச் லைட்டை தூக்கி உடைச்சு இந்த மாதிரி ஆட்சி தேவையா, இது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் கமல் அங்க போய் ஜாயின் பண்ணிட்டாரு, ஒரே ஒரு எம்பி சீட்டு, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கொண்டு வர பார்த்தாங்க. அவரு என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஓட்டை பிரிக்கிறதுக்கு நான் வரல, நான் அதுக்கான ஆள் இல்ல, சிஸ்டம்